வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழா கோலாகலம். கோவில் கருவறையில் அதிகாலை 3:40 மணிக்கு ஏற்றப்பட்டது பரணி தீபம். மாலையில் மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் படையெடுப்பு. சாதாரண மக்களுக்கு நீதி விலை உயர்ந்ததாக உள்ளது என ஆளுநர் ரவி பேச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமை பெறாத ஆவணமாக உள்ளது என்றும் கருத்து. ராஜஸ்தான் சட்டமன்ற தேர்தலில் 70% வாக்குகள் பதிவு. சிறப்பான ஏற்பாடுகள் காரணமாக மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்ததாகவும் தேர்தல் ஆணையம் தகவல். தமிழகம் தொழில்துறையில் 2ஆம் இடம் வகிப்பதற்கு கருணாநிதியே காரணம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. அரசு பேருந்தில் மகளிரிடம் பெயர், வயது, சாதி குறித்த விவரங்கள் கேட்பது கடும் விளைவை ஏற்படுத்தும். உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கேரள மாநிலம் கொச்சி அருகே உள்ள பல்கலைக்கழகத்தில் நடந்த விழாவில் கூட்ட நெரிசல் எதிரொலி. கூட்ட நெரிசலில் சிக்கி 2 மாணவிகள், 2 மாணவர்கள் உயிரிழப்பு, 12 பேர் படுகாயம். உத்தரகாண்டில் மீட்புப் பணியின்போது சிக்கியுள்ள இயந்திரத்தின் பாகங்களை விரைவாக அகற்ற வேண்டும். மீட்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி அதிகாரிகளுக்கு உத்தரவு. விசா இல்லாமல் வர 6 நாடுகளுக்கு சீனா அனுமதி. பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, ஸ்பெயின், மலேசியா ஆகிய 6 நாட்டு மக்களும் விசா இன்றி 15 நாள் தங்கி இருக்கலாம் என்றும் அறிவிப்பு. இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் 2வது T20 போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கருவறையில் அதிகாலை 3:40 மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்பட்டது. மாலையில் மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்தை காண அங்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை கோவிலுக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் 14,000 காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குற்ற செயல்களை தடுக்கும் வகையில் 10 ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கோவிலை சுற்றிலும் 700 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. கூட்ட நெரிசலை தடுக்கும் வகையில் 2700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமை பெறாத ஆவணமாக உள்ளது என்றும் சட்டம் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் நிறைவேறி உள்ளதா என்பது குறித்து விவாதிக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு ஆளுநர் ரவி தெரிவித்துள்ளார். சென்னை பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் அரசியலமைப்பு தின நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய ஆளுநர் ரவி, நமது அரசியலமைப்பு சட்டம் தீண்டாமையை நீக்குவதாக இருக்க வேண்டும் என்றும் அனைவருக்குமான சமத்துவம் கொண்டதாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். முன்னாள் இந்திய பிரதமர் VP சிங் சிலையை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை திறந்து வைக்க உள்ளார். தமிழக அரசு சார்பில் முன்னாள் பிரதமர் VP சிங்கிற்கு சிலை அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து சென்னை மாநில கல்லூரியில் 52 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள VP சிங் சிலையை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொள்ள உள்ளனர். அரசியலமைப்பு சட்டம் முழுமை பெறவில்லை என்று தெரிவித்த ஆளுநர் ரவி மீது வழக்கு பதிந்து கைது செய்யலாம் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அழகிரி தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உட்கட்சி பூசல் பேசி சரி செய்யப்படும் என்றார். அரசியலமைப்பு சட்டம் முழுமை பெறவில்லை என்று ஆளுநர் கூறியிருப்பதன் மூலம் பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டதை காட்டுவதாக அழகிரி விமர்சித்தார். நீங்க பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது, இதுக்கு பதில் அதுதான். ஏன்னா இந்த அரசமைப்பு சட்டத்தையே மாற்ற வேண்டும் என்பதுதான் RSSனுடைய கொள்கை. ஜாதி, மதம், மொழியை அடிப்படையாக கொண்டு ஒரு அரசியல் சட்டம் வேண்டும் என்று RSS விரும்புகிறது. அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார். அரசு பேருந்தில் இலவச பயணம் மேற்கொள்ளும் மகளிரிடம் பெயர், வயது, சாதி, மொபைல் எண் கேட்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற கேள்விகள் தேவையற்ற விளைவுகளை ஏற்படுத்த நேரிடும் என்றும் இதனை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மான நஷ்ட வழக்கை பார்த்து ஓடி ஒளியவா போகிறேன் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு அமைச்சர் மனோ தங்கராஜ் பதிலளித்துள்ளார். 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடர்வதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதற்கு முகநூல் பக்கத்தில் பதிலளித்துள்ள அமைச்சர் மனோ தங்கராஜ், இவ்வளவுதானா தம்பியின் மான நஷ்ட வழக்கை பார்த்து ஓடி ஒளியவா போகிறேன் என பதிவிட்டுள்ளார்.
சென்னையில் வருகின்ற 27ஆம் தேதி முதல் 7 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் அதிகரித்து வரும் மெட்ரோ ரயில் பயணிகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு அவர்களின் காத்திருப்பு நேரத்தை குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 2 வழித்தடங்களிலும் நெரிசல் மிகு நேரங்கள் இல்லாது மற்ற நேரங்களில் 9 நிமிட இடைவெளியில் இயக்கப்பட்டு வரும் மெட்ரோ ரயில் சேவைகள் 7 நிமிட இடைவெளியில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட அதிமுகவால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் எம்ஜிஆருக்கு ஒரே ஒரு வளைவை வைத்துவிட்டு அவரது 100ஆண்டு விழாவை முடித்துவிட்டார்கள் என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை தெரிவித்தார். கலைஞர்களுடைய 100ஆண்டு விழா ஓராண்டு காலம் தமிழர்கள் அனைவரும் பயன்பெறுகிற வகையில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து அவைகளை இன்றைக்கு ஒவ்வொன்றாக கட்டிப்பிடித்து திறந்து வைத்து வருகிறார். ஆனால் எம்ஜிஆரின் 100ஆண்டு விழாவை எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் ஒரே ஒரு காமராஜர் சாலையில் ஒரு வளைவை கட்டி அதோடு 100ஆண்டு விழாவை முடித்துவிட்டார்கள். என் மண் என் மக்கள் என்ற தலைப்பிலான நடைப்பயணத்தை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திருச்சி மாவட்டம் துறையூரில் மேற்கொண்டார். அப்போது பரப்புரை வாகனத்தில் சென்று சிறப்புரையாற்றிய அண்ணாமலை, தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளின் துணை வேந்தராக தான் வரவேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆசைப்படுவதாக விமர்சித்தார். மேலும் திமுக ஆட்சியாளர்கள் அதிகளவில் மணல் கொள்ளையில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டினார். ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 2 நிறுவனங்கள் என 41 நிறுவனங்களை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தொடங்கியதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கலைஞர் 100ஆண்டு விழா குழுவின் சார்பில் சென்னை கலைவாணர் அரங்கில் சிறப்பு புகைப்பட கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் உதயநிதி, பல ஊரில் அந்த மாடல் இந்த மாடல் என்று பலர் கூறுவதாகவும், ஆனால் கருணாநிதி உருவாக்கியதுதான் உண்மையான திராவிட மாடல் என்று தெரிவித்தார். கருணாநிதி ஆட்சியில் இருந்தபோது 41 நிறுவனங்களை உருவாக்கியதாகவும், ஆண்டுதோறும் 2 நிறுவனங்கள் தொடங்கியதே பெரிய சாதனை என்றும் அமைச்சர் உதயநிதி புகழாரம் சூட்டினார். முதன்மையான மாடல் எதுவென்றால், தலைமை வகிக்கின்ற மாடல் எதுவென்றால் அது கலைஞர் உருவாக்கிய திராவிட மாடல் தான். 1970ஆம் ஆண்டு தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சி கழகத்தில் ஆரம்பித்து 2010ஆம் ஆண்டு அண்ணா 100ஆண்டு நூலகம் வரை முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஆரம்பித்துள்ள 41 அரசு நிறுவனங்கள் அந்த பத்திரிகையிலே அச்சிடப்பட்டுள்ளன. தான் ஆட்சி பொறுப்பில் இருந்த ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது 2 நிறுவனங்களை கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்திலே தொடங்கியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு சாதனை. தமிழகத்தில் 80 முதல் 90% வாக்குப்பதிவு நடைபெற வேண்டும் என வாக்காளர் பட்டியல் பார்வையாளர் வெங்கடாச்சலம் IAS தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், 80 முதல் 90% வாக்குப்பதிவு நடைபெற்று வேட்பாளர் 50% வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் தேர்தல் ஆணையத்தின் நிலைப்பாடு எனவும், அதற்காகத்தான் வாக்காளர் பட்டியலை முறையாக தயார் செய்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இல்லந்தோறும் அரசியல் சட்டத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒன்றிய அரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். கல்வித்துறையை மாநில அரசுகளும் மத்திய அரசும் சேர்ந்து முடிவு செய்ய வேண்டும். ஆனா அவங்களே முடிவு செய்யறாங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அந்த முகப்புரை நாம் வீடுதோறும் இல்லந்தோறும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தமிழிலே அதை பிரேம் செய்து சட்டம் போட்டு ஒவ்வொருவருக்கும் பரிசாக அளிக்க வேண்டும். அதுவே விழிப்புணர்வை பரப்புவதற்கு மிகச்சிறந்த வழிமுறை. குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களை தட்டம்மை நோய் பாதிப்பிலிருந்து பாதுகாக்க உதவும் புதிய தடுப்பூசியை ஹியூமன் பயாலஜிக்கல் மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. உதகையில் உள்ள ஹியூமன் பயாலஜிக்கல் மருந்து ஆராய்ச்சி மையத்தின் வெள்ளி விழாவை ஒட்டி தேசிய கருத்தரங்கிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் 70 ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்ற நிலையில் நிகழ்ச்சியில் தட்டம்மைக்கான புதிய தடுப்பூசியை அந்நிறுவனம் அறிமுகப்படுத்தியது. மீட்கப்பட்ட நிலங்களின் அளவும் காணாமல் போன நிலங்களின் அளவிலும் பெரியளவில் வேறுபடுகிறது என்றும், கோவில்களின் நிலங்கள் குறித்து முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் எல். முருகன் வலியுறுத்தியுள்ளார். பாரத் சங்கல்ப் யாத்திரையில் மத்திய அரசு அதிகாரிகள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஈடுபடவில்லை என்றும், திட்டங்கள் குறித்தான சரியான விளக்கத்தை பொதுமக்களிடம் அளிக்க முடியும் என்பதால்தான் அவர்கள் பங்கேற்கிறார்கள் என்றும் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கூறினார். அடுத்த ஆண்டிற்கான போட்டித் தேர்வுகள் குறித்த அட்டவணையை வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதி TNPSC வெளியிடுகிறது. இதில் மொத்தம் 15,000க்கும் அதிகமான வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தோட்டக்கலைத்துறையில் அலுவலர்கள் நிலையிலான 263 காலி பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு அறிவிப்பை TNPSC வெளியிட்டுள்ளது.
சென்னையில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற டிசம்பர் 27 முதல் 3 நாட்கள் தொடர் மறியல் போராட்டம் நடத்தவுள்ளதாக முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் அறிவித்துள்ளது. கடலூரில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு மேல்நிலைப் பள்ளி முதுநிலை பட்டதாரிகள் ஆசிரியர் கழகம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆசிரியர் சங்க மாநில தலைவர் கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் போராட்டம் நடத்தவுள்ளதாக தெரிவித்தார். அரசின் பொது சொத்துக்களை ஆக்கிரமிப்பவர்கள் மீது கிரிமினல் வழக்கு பதிய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள், நிலங்களின் சந்தை மதிப்பு பல மடங்கு உயர்ந்து வருவதால் பேராசை பிடித்தவர்கள் அதிகாரிகளுடன் கூட்டு சேர்ந்து அரசு நிலங்களை ஆக்கிரமிப்பது அதிகரித்திருப்பதாக வேதனை தெரிவித்தனர். ராஜஸ்தான் மாநில சட்டமன்ற தேர்தலில் 70% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் 199 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெற்றது. மொத்தம் 1862 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் மாநிலம் முழுவதும் 51,756 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன. மாலை 6 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவு பெற்றதும் தேர்தல் அதிகாரிகள் வாக்குப்பதிவு இயந்திரங்களை மூடி சீல் வைத்து பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு சென்றனர். டிசம்பர் 3ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் கொச்சி அருகே பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற விழாவின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 மாணவர்கள் உயிரிழந்தனர். களமச்சேரி பகுதியில் செயல்பட்டு வரும் கொச்சி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அரங்கம் நிரம்பி வழிந்த நிலையில் அரங்கிற்கு வெளியேயும் அதிக அளவிலானோர் நின்று கொண்டிருந்தனர். அப்போது திடீரென மழை பெய்ததால் வெளியே இருந்தவர்கள் அரங்கிற்குள் வேகமாக அரங்குக்குள் நுழைய முயன்றனர். இதனால் அரங்கினுள் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 2 மாணவிகள் 2 மாணவர்கள் என 4 பேர் உயிரிழந்தனர். மேலும் 64 பேர் படுகாயமடைந்த நிலையில் பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உத்தரகண்ட் சுரங்கப்பாதையில் சிக்கியுள்ள தொழிலாளர்களை மீட்கும் பணி நீண்ட நாட்களுக்கு செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்புப் பணிகளை முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி நேரில் ஆய்வு செய்தார். அங்கு தொழிலாளர்களுக்கு அனுப்பப்படும் உணவு உள்ளிட்டவற்றை பார்வையிட்டதோடு இயந்திரத்தை விரைந்து அகற்றுமாறு அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். அதே நேரத்தில் தொழிலாளர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள் என்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது குடும்பத்தோடு இருப்பார்கள் என்றும் ஆக்கர் இயந்திரத்தின் நிபுணர் அர்னால்ட் திக்ஸ் நம்பிக்கை தெரிவித்தார். விசா இல்லாமல் வர 6 நாடுகளுக்கு சீனா அனுமதி வழங்கியுள்ளது. பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, ஸ்பெயின், மலேசியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் விசா இன்றி 15 நாள் தங்கி இருக்கலாம் என்று சீனா அறிவித்துள்ளது. சுற்றுலாவை மேம்படுத்தவும் சுற்றுலாப் பயணிகளை கவரவும் சீனா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி ஹமாஸ் 2ஆம் கட்டமாக 20 பிணை கைதிகளை விடுவிக்க உள்ளதாக மத்தியஸ்தம் செய்த கத்தார் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள கத்தார் மேலும் 13 இஸ்ரேல் பிணை கைதிகள் 7 வெளிநாட்டவர்கள் உள்ளிட்ட 20 பேரை ஹமாஸ் விடுவிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் தேசிய சீனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் தொடரின் அரையிறுதிக்கு தமிழ்நாடு முன்னேறியுள்ளது. 13வது தேசிய சீனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் தொடரின் கால் இறுதிப் போட்டியில் தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் அணிகள் மோதின. பரபரப்பாக நடைபெற்ற ஆட்டத்தின் முடிவில் 3-2 என்ற கோல் கணக்கில் தமிழ்நாடு திரில் வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் கால் பதித்தது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது T20 போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. முதல் போட்டியில் திரில் வெற்றி பெற்ற இந்தியா வெற்றி கணக்கை நீட்டிக்கும் முனைப்பில் களம் இறங்கவுள்ளது. ஆஸ்திரேலியாவும் முதல் வெற்றிக்கு மும்முரம் காட்டக்கூடும். உலகக்கோப்பை போட்டி திருவனந்தபுரத்தில் நடைபெறாத நிலையில் கேரள ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை கூட்டியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் டிசம்பர் 1ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அந்தமானை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வருகின்ற 27ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக உள்ளதாகவும் இது 29ஆம் தேதி வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழா கோலாகலம். கோவில் கருவறையில் அதிகாலை 3:40 மணிக்கு ஏற்றப்பட்டது பரணி தீபம். மாலையில் மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்தை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் படையெடுப்பு. சாதாரண மக்களுக்கு நீதி விலை உயர்ந்ததாக உள்ளது என ஆளுநர் RN ரவி பேச்சு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் முழுமை பெறாத ஆவணமாக உள்ளது என்றும் கருத்து. ராஜஸ்தான் சட்டமன்ற தேர்தலில் 70% வாக்குகள் பதிவு. சிறப்பான ஏற்பாடுகள் காரணமாக மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்ததாகவும் தேர்தல் ஆணையம் தகவல். தமிழகம் தொழில்துறையில் 2ஆம் இடம் வகிப்பதற்கு கருணாநிதியே காரணம். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு.
அரசு பேருந்தில் மகளிரிடம் பெயர், வயது, சாதி குறித்த விவரங்கள் கேட்பது கடும் விளைவை ஏற்படுத்தும். உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கேரள மாநிலம் கொச்சி அருகே உள்ள பல்கலைக்கழகத்தில் நடந்த விழாவில் கூட்ட நெரிசல் எதிரொலி. கூட்ட நெரிசலில் சிக்கி 2 மாணவிகள், 2 மாணவர்கள் உயிரிழப்பு, 12 பேர் படுகாயம். உத்தரகாண்டில் மீட்புப் பணியின்போது சிக்கியுள்ள இயந்திரத்தின் பாகங்களை விரைவாக அகற்ற வேண்டும். மீட்புப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி அதிகாரிகளுக்கு உத்தரவு. விசா இல்லாமல் வர 6 நாடுகளுக்கு சீனா அனுமதி. பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, ஸ்பெயின், மலேசியா ஆகிய 6 நாட்டு மக்களும் விசா இன்றி 15 நாள் தங்கி இருக்கலாம் என்றும் அறிவிப்பு. இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் 2வது T20 போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.